to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எழும்பி தம்முடைய ஆச்சரியமான ஒளியினால் பிரகாசித்து அந்தகாரமான இவ்வுலகிற்கு நம்பிக்கை அளிக்கும்படி தேவன் அழைக்கிறார். இயேசு உங்கள் அருகில் இருந்தால் எந்த இருளும் உங்களை மேற்கொள்ளாது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம். இந்த வசனம் கூறுகிற வண்ணம் ஆண்டவரின் ஒளி உங்களை பிரகாசிப்பதாக. ஒவ்வொருவரும் எழும்பி தேவ மகிமைக்காக பிரகாசிக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பம். நான் இருளுக்குள் இருக்கிறேன், எப்பொழுதும் பொய்யே பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒன்றின் பிறகு ஒன்றாக தவறான காரியங்களையே செய்கிறேன், நான் எப்படி வாழ்வில் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவால் மட்டுமே எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்வில் ஒளியை உண்டாக்கவே அவர் இந்த உலகிற்கு வந்தார். ஆகவேதான் மருத்துவர்கள் எதிர்மறையாக கூறும் வார்த்தைகளை அவரால் மாற்ற முடிகிறது. அவரே ஒளியாயிருக்கிறார். இப்பொழுதிருந்தே இயேசுவை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். அங்கிருந்தே வெளிச்சம் வருகிறது. தாம் சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலமும் கடந்து சென்ற பாடுகள் மூலமும் உங்கள் வாழ்விலிருந்து இருளை அகற்றி வெளிச்சம் உண்டாக செய்யும்படி தம் ஜீவனை கொடுத்த ஆண்டவரே உங்கள் இரட்சகர். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் தமது வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலம் உங்களை கழுவி புது சிருஷ்டியாக்குவார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது அனுதினமும் அவர் உங்களை வழி நடத்துவார். வெளிச்சத்தில் நடப்பதற்கான கிருபையை அருளுவார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இயேசுவையே பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை இருளிலிருந்து பிரகாசமான ஒளியாக மாற்றக்கூடியவர் அவரே. இப்போது சிலுவையை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் மூலம் கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். தேவ வல்லமை உங்கள் வாழ்வை மாற்றி உங்களுக்கு வெளிச்சத்தை அளிக்கும். அவர் தேவ மகிமைக்காக நீங்கள் பிரகாசிக்கும்படி செய்வார். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் என்றும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்றும் வேதம் கூறுகிறது. நாம் தம்முடைய பூரண மகிமையை அடையும் வரைக்கும் ஆண்டவர் தம் மகிமை நம்மேல் தொடர்ந்து வீசும்படி செய்வார். தேவன் ஒளியாயிருக்கிறார். எந்த இருளும் அவரை மேற்கொள்ள இயலாது. தம்முடைய ஆச்சரியமான ஒளியை நம்மேல் வீச செய்ய தேவன் விரும்புகிறார். தம்மை போல் உங்களை மாற்றுவதற்காக அறியாமை, பாவம், மனசஞ்சலம் இவற்றுக்கு வெளியே வந்து தம்முடைய புத்தியும் ஞானமும் பரிசுத்தமுமான ஒளிக்குள் வரும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை
வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசுவை குறித்து வேதம் கூறுகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வேதம் கூறுகிற வண்ணம் இயேசு பூமியில் இருந்தபோது ஜனங்கள் தேவனுடைய ஒளியை அவரில் கண்டார்கள். பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் இருக்கும் இருளை கண்டு பயப்படாதிருங்கள். உலகம் இருளுக்குள் கிடக்கிறது என்றும் காரிருள் ஜனங்களை மூடுகிறது என்றும் வேதம் கூறுகிறது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று தேவனுடைய வாக்குதத்தம் கூறுகிறது. இஸ்ரவேலரின் கூடார பண்டிகையின் போது ஜனங்கள் தங்களை வனாந்தரத்தில் வழிநடத்திய அக்கினி ஸ்தம்பங்களை நினைவு கூறும் வண்ணம் தேவாலயத்தில் 4 பெரிய குத்து விளக்குகளை ஏற்றுவார்கள். உயரமாக வைக்கப்பட்ட இந்த குத்து விளக்குகள் மலையின் மேல் பிரகாசமாக ஒளிர்ந்து முழு பட்டணத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கும். அவ்வாறே இருண்ட இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று இயேசு கூறுவது போல நீங்கள் தனியொருவராக கூட நீங்கள் வாழும் பட்டணம் முழுமைக்கும் வெளிச்சம் கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இயேசுவல்லாமல் இருளை மேற்கொள்ள முடியாது. ஆகவே தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும். இவ்வுலகில் இருள் ஜனங்களை சூழ்ந்து அவநம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறது. இது ஆத்துமாக்களை இருளுக்குள் தள்ளி மரித்தவர்களைப் போல இருக்க பண்ணுவதற்காக பிசாசு செய்யும் கிரியையாய் இருக்கிறது. ஆனால் எல்லா மனுஷருக்கும் ஒளியை கொடுப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசுவே, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று தம்மை குறித்து அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்ற நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அவர் உங்களோடு இருந்தால் உலகின் எந்த இருளும் உங்களை தொட இயலாது. அவரது வெளிச்சம் உங்கள் மூலமாக பிரகாசிக்கட்டும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, எனக்காகவே நீர் சிலுவையில் செய்த தியாகத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, என் மீது இரக்கம் காட்டி உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தால் என்னை கழுவியருளும். உம்முடைய மகிமைக்காக நான் பிரகாசிக்கும்படி செய்யும். இப்பொழுதே என்னை தொட்டு மறுரூபப்படுத்தும். தகப்பனே, ஓர் அற்புதத்தை செய்யும். என் வாழ்க்கையில் வெளிச்சம் மட்டுமே இருப்பதாக. உம்முடைய ஒளி இருளில் பிரகாசிக்கிறதும் நித்திய மகிமை கொண்டதுமாய் இருக்கிறது. அந்த ஒளியானது என்னுடைய எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் மேற்கொள்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் எழும்பி உம்முடைய மகிமையோடு பிரகாசித்து இருண்ட இந்த உலகிற்கு உம் மகிமையை விளங்க பண்ண உதவி செய்யும். அறியாமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மன சஞ்சலத்திலிருந்தும் என்னை விடுவித்து ஞானமும் பரிசுத்தமும் நிறைந்த உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக நடத்துவீராக. இருளில் வாழ்ந்த மக்களுக்கு இயேசு ஒளியை அளித்தது போல என் வாழ்க்கையும் மற்றவர்களின் பாதையை பிரகாசிப்பதாக அமையட்டும். உம்முடைய கிருபையையும் சத்தியத்தையும் பிரகாசிக்கிற மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக எல்லோரும் என்னை காணும்படி மாற்றுவீராக. என் இருதயத்தையும் சிந்தையையும் மங்க செய்வதற்கு சத்துருவானவன் எடுக்கும் முயற்சிகளிலிருந்து என்னை பாதுகாத்து உம்முடைய ஜீவ ஒளியினால் என்னை நிரப்புவீராக. நீர் என் பக்கத்தில் இருக்கும்போது எந்த இருளும் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நம்பி உம்மை பின்தொடர்கிறேன் என்று அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.